எல்லாரும் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான்ல அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்ராயல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே மாசம் விட்ராயல் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபினான்ஸ் கண்டென்ட்டுக்கு ஃபினான்ஸ் வித் டிஎஸ்எம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருந்தாக்கா அதை 4 பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1.5 lakhs அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ்லயும், 2 lakhs ஹைபிரிட் அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்லயும், 1.5 lakhs ஃப்ளெக்ஸி அண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லயும், ரிமைனிங் இருக்கிற 5 lakhs மிட் அண்ட் ஸ்மால்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மாசம் 10,000 ரூபாய்னு அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ்ல இருந்து 15 மாசத்துக்கு விட்ராயல் கொடுங்க. அடுத்து 16ல இருந்து 36 மந்த்ஸ்க்கு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து விட்ராயல் கொடுங்க. அடுத்து 36 மந்த்ல இருந்து 60 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ளெக்ஸி கேப்ல இருந்து விட்ராயல் கொடுங்க. இப்போ 5 years முடியும் போது இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நல்லாவே க்ரோ ஆயிருக்கும். இதுல இருந்து உங்க லைஃப் லாங் மாசம் 10,000 ரூபாய்னு விட்ராயல் பண்ணிக்கங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க கமெண்ட்ல ஸ்ட்ராட்டஜின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கைட் பண்றேன். மாசம் பென்ஷன் மாதிரி பணம் வரும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.